ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து இயர்லி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சிஸோட கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வேக்கண்ட் கிட்ட இயர்லி அது வந்து எப்படியும் கொண்டு வந்துறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இயர் 2025ல இது வந்து இந்த எக்ஸாம் எப்போ வருது, இதுக்கு நம்மளை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு 205 நாட்கள் கிட்ட நமக்கு நியர்லி இருக்கு, சரியா? ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் தான் வரும், 28th தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேட் வரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு 205 டேஸ் கிட்ட நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டேஸை எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம், சரியா? அதே மாதிரி வந்து இது கண்டிப்பா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும். எப்பயுமே டிப்ளமோ ஒரு பி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும், சரியா? ஏன்னா வந்து ஏஇ எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து டிப்ளமோ எக்ஸாம்ல கொஞ்சம் அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸி கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் பி ஆஸ்பிரன்ட்ஸ். அதே மாதிரி டிப்ளமோ ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டிப்ளமோ ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இது மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மெயின் ஃபோக்கஸ் மாதிரி. ஏன்னா அவங்களோட சிலபஸ்ல கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அவங்க ஏஇ எக்ஸாம் எலிஜிபிள் இல்லாதனால இந்த எக்ஸாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேவா? ஸோ கண்டிப்பா இது வேற யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யார் யாரெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸ், இப்பதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சவங்க, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எதனால இந்த ஜேடியூ எக்ஸாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்றாங்க. வென் கம்பேர்டு டூ அதர் போர்டு, நம்ம வந்து என்னதான் டிஎன்பிஎஸ்சி டிலே பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே, மித்த போர்ட கம்பேர் பண்ணும்பொழுது டிஎன்பிஎஸ்சியோட ப்ராசஸ் தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய செக்டார்ல கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். வென் கம்பேர்டு டூ அதர், சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சியுமே வந்து இயர்லி நம்ம கண்டக்ட் பண்ணிறாங்க. முன்னாடி வந்து நமக்கு இந்த மந்த்ல வரும்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வித் எக்ஸாம் டேட்டோடயே நமக்கு வந்து குடுத்துறாங்க. இது இன்னொரு அட்வான்டேஜ். நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி மூவ் பண்றது கரெக்ட்டா இருக்கும், சரியா? அதே மாரி எலிஜிபிலிட்டிய பொறுத்தளவு இந்த ஜேடியூ எக்ஸாமுக்கு டிப்ளமோ ஆர் பிஇ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரியா? மினிமம் டிப்ளமோ இருந்தாலே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் இதுக்கு வந்து கிடையாது, சரியா? போஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 1000 வேக்கண்ட் கிட்ட நமக்கு குடுத்துறாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கண்ட் ரொம்ப கம்மியா குடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு அட்டெம்ப்ட் போட்டு வேக்கண்ட இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ரீசென்ட்டா பார்த்திருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சில ஒரு 1 வீக் பேக்ல வந்து வேக்கண்ட் ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவர்சீஸ் வேக்கண்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி வந்து நமக்கு அந்த ஜேடிஓ லெவல்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ல வந்து வேக்கண்ட ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க, சரியா? அதே மாரி சேலரி அண்ட் ப்ரமோஷன பொறுத்தளவு இப்போ நமக்கு டிஏ ரிவைஸ் ஆனதுனால அரவுண்ட் வந்து 51,500 அந்த ரேஞ்சு கிட்ட நமக்கு கிடைக்கும். அதாவது டேக் ஹோம் சேலரி தான் இது நான் சொல்றது. அதே மாரி இதோட ப்ரமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேடிஓவா இருந்தீங்க அப்படின்னா, எஸ்டிஓ அந்த மாரியான ப்ரமோஷன். ஓவர்சீர் அந்த மாரி இருந்தீங்க அப்படின்னா, ஏஇ ப்ரமோஷன் தான் உங்களுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது இதுல, சரியா? அதே மாரி இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் 1 வந்து 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும் சிவில் இன்ஜினியரிங். 200 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில 300 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ் வித் தமிழ் எலிஜிபிலிட்டியோட இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். இங்க 150ல நீங்க 60 மார்க் எடுத்தாலே நீங்க வந்து குவாலிஃபை ஆயிருவீங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, 40 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணாலே வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ டோட்டலா வந்து 300 கொஸ்டின் 450 மார்க் அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? 300ல நம்ம ஒரு 450 எடுத்தோம் அப்படின்னாலே ஓகே அப்படிங்கிற மாரியான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம பொறுத்தளவு நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு இதுல என்னென்னலாம் வந்து அ டாபிக்கா குடுத்துருக்காங்க, அதாவது யூனிட்டா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ், அடுத்த சர்வேயிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுதான் இதுல இருக்கக்கூடிய 10 யூனிட். ஏஇ எக்ஸாம கம்பேர் பண்ணும்போது இதுல சாயில் மெக்கானிக்ஸ் இல்ல. அதனால நமக்கு வந்து சாயில் மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப கன்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்து இதுல வந்து இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சரியா? அதே மாரி லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்ல ஜேடிஓ எக்ஸாமோட கட் ஆஃப் லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்றத வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம குடுத்துருக்கோம். ஜெனரல் டான பொறுத்தளவு 354 அந்த ரேஞ்சில இருக்கும் மார்க்ஸ். பிசிஏ பொறுத்தளவு 345, பிசிஎம் 333, எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா 342, எஸ்சி 330,
SEA 300, ST வந்து 295 இந்த ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ தரோவ் பண்ணணும் நம்ம. நம்ம வந்து அப்ஜெக்டிவ் புக்ஸ் ஓரியன்டடா அந்த மாரிலாம் போகாம, ஃபண்டமெண்டல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கமோ ஒவ்வொரு டாபிக் வைஸும் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் மிஸ் பண்ணாம நம்ம வந்து பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக்குக்கும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அங்க வருது அப்படின்னா, அந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணிறவே கூடாது. ஏன்னா, அது எல்லாருமே கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ, அதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம காம்படிஷன்ல இருந்து வெளியில வந்துருவோம். ஸோ, அதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் நம்ம. அதே மாரி வந்து நோட் மேக்கிங் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்குக்கும் ஒரு ஹிண்ட் மாரி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, நம்ம வந்து டீட்டெயில்டு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம். அத வந்து நம்ம எக்ஸாமுக்கு கொண்டு போய் அங்க அந்த எக்ஸாம் ஒரு 10 டேஸ் இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது, ஃபுல் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு ஹிண்ட் மாரி எடுத்து வச்சுக்கிறணும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ஒரு 4 பேஜ், 3 பேஜ்ல ஹிண்ட் மாரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அத நம்ம குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் டெஸ்ட் சீரிஸுமே வந்து எல்லா யூனிட்டுக்குமே நம்ம வந்து போட்டு பார்க்கணும் கண்டிப்பா. சரியா? அதே மாரி ஜிஎஸ்ஸ பொறுத்தளவு எப்படி நம்ம வந்து பிரிப்பரேஷன கொண்டு போறது அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, அதுலயும் அதேதான். டாபிக் வைஸ் வந்து என்ன அப்படின்னா, சிலபஸ ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம வந்து விடாம வந்து நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதே மாரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் டாபிக் வைஸ் நம்ம பிரிப்பேர் பண்ணி பார்க்கணும். மென்டல் எபிலிட்டிக்கு ஸ்பெஷலா செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா மென்டல் எபிலிட்டின்றதுல வந்து நம்ம வந்து அதுதான் நமக்கு மார்க்க பூஸ்ட் அப் பண்ணி குடுக்கக்கூடியது. அதுல நம்ம பின்னாடி போயிறக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? மெயினா அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்றோம். பர்ட்டிகுலரா அந்த ஜேடியூ எக்ஸாமுக்காக. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு யூனிட்லயுமே ஃப்ரம் பேஸ்ல இருந்து நம்ம வந்து டீச் பண்ணி கொண்டு போற மாரி இருக்கும். இன்னைக்கு ஒரு டாபிக் முடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான டெஸ்ட் அதே அ அ அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கவர் ஆகுதோ அத குடுக்கறனால உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பிராக்டிஸ்க்கா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். சரியா? பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். அதே மாரி இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோட அந்த டைம் டேபிள் ஒரு வீக்குக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, மண்டே டூ ஃப்ரைடே வர பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல்ல ஒவ்வொரு நாளுமே 2 செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் டிஸ்கஷனும் இருக்கும். சரியா? ஸோ டெக்குக்கு ஒரு நாளைக்கு 3 செஷன் இருக்கும். ஜிஎஸ்ஸ பொறுத்தளவு அதே மாரி தான் 2 லைவ் செஷன் இருக்கும். டாபிக் நடத்துவோம் இதுல வந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டின்னா, ஜிஎஸ் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு லைவ் செஷன் இருக்கும். சரியா? இந்த டெஸ்ட் டிஸ்கஷனுமே உங்களுக்கு லைவ் செஷனா தான் இருக்கும். நீங்க அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் லைவ்லயே. சரியா? அதுக்கப்புறம் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு செல்ஃப் ரிவிஷனுக்காக நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மோஸ்ட் இன் டெப்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸ பொறுத்தளவு 1000 பிளஸ் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். 20,000 பிளஸ் லைவ் கொஸ்டின் சால்விங் இருக்கும். அதே மாரி 250 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும். ஆ 5000 பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் இருக்கும். 10,000 பிளஸ் டெஸ்ட் கொஸ்டின் சால்விங்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? அதே மாரி இந்த 250 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற பொறுத்தளவு உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் எல்லா டாபிக்கும் கவர் ஆகுற மாரி டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் லெங்த் டெஸ்ட் ஒரு அ ச சிவிலுக்கும் இருக்கும், ஜிஎஸ்ஸுக்கும் இருக்கும். சரியா? டெஸ்ட் சீரிஸ பொறுத்தளவு இந்த மாரி தான் இருக்கும். அரவுண்ட் உங்களுக்கு ஒரு 250 பிளஸ் டெஸ்ட் கிட்ட இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, இத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாரி நெனச்சீங்க அப்படின்னா, அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இத பத்தின அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங்ல வந்து நம்ம இந்த கோர்ஸ வந்து ஆஃபர் பண்றோம். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அகாடமியோட ஸ்பெல் SPEARKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, 9677711366 அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்டின்னா, 18, 13+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த MIWS எக்ஸாம்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு சிவி கிளியர் பண்ணிட்டு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்களோட நேம் லிஸ்ட் தான் குடுத்துருக்கோம். இது வந்து பார்ட் 1 ரிசல்ட். இது வந்து என்ன அப்டின்னா, பார்ட் 2. இது வந்து பார்ட் 3 ரிசல்ட். அதே மாரி வந்து அ லாஸ்ட்டா நடந்த அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல 90% ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம வந்து சேனல்ல குடுத்துருக்கோம். அதே மாரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயும் 90% ஆஃப் கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரியா? இது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் தேங்க் பண்ணதுக்கான அந்த ஸ்க்ரீன் கிளிப்பிங் தான் குடுத்துருக்கோம்.
இது ஒரு ஸ்பார்க் சேலஞ்ச் அப்படிங்கிற மாரி ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே நம்ம வந்து குடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அகாடமி அதர் அகாடமியோட கம்பேர் பண்ணி ஓகேவா? நம்ம இதில பார்த்தீங்க அப்படின்னா 1000 பிளஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். நம்ம இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 டூ 120 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இது மாரி நம்மளோட அகாடமில 200 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். நெறைய இதில பார்த்தீங்க அப்படின்னா 15 டூ 20 பிளஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இது மாரி எக்ஸாம் கிளியர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி தான் இங்க டீச் பண்றது. ஆஸ்பிரண்ட் தான் நெறைய இதில ஃபேக்கல்டீஸா இருக்காங்க. 1800 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்க ஒரு அகாடமி. நெறைய இதில பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் தென் 200 அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும். நீங்க போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸும் வாட்ச் பண்ணிக்கலாம். நெறைய இதில லைவ் செஷன் மட்டும் தான் இருக்கும். அதுவும் அந்த பீரியட் முடிஞ்சோன, அந்த 2 மந்த்னா 2 மந்த் ஆர் 3 மந்த்ஸ்னா பீரியட் முடிஞ்சோன அதோட அத டெஸ்ட்ராய் பண்ணிருவாங்க. இது அப்படி கிடையாது. நீங்க லைஃப் டைம் எப்ப வேணாலும் வாட்ச் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வென்ட்டா ஆஸ்க் பண்ணக்கூடியது வந்து, வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அவங்க அவைலபிளா இருக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு இது சூட்டபிளா இருக்குமா? அப்படின்ற மாரி கேட்பீங்க. லைவ் டைமிங் நீங்க மாறுனாலும், நீங்க வந்து அதுக்கப்புறம் அது ரெக்கார்டட் வீடியோவா இருக்கும். எப்ப வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி பிகினரா இருக்கவங்களால இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. பிகினர்ஸா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல தான் நம்ம வந்து குடுப்போம். சரியா? ரொம்ப பேசிக்ல இருந்து நடத்துறதுனால பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வேற எதுவும் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ற மாரி கேட்பீங்க. எந்த ஒரு புக்ஸுமே நீங்க அதர் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. குடுக்குறத பார்த்துக்கிட்டாலே போதும். அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற மாரி கேட்பீங்க. சிங்கிள் அட்டெம்ப்ட்ல நீங்க நல்லா எஃபெக்டிவா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிறலாம். சரியா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.